Hello friends, welcome to Nitish Family. June month 21 day weight loss challenge day 9 ஓட ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் டவுட் அப்படின்ற போது ஒரு சிஸ்டர் டிமோட்டிவேஷன் ஆகுதுக்கா, எனக்கு ரொம்ப ஏறுறது மட்டும் 1 கிலோ 2 கிலோ டக்கு டக்குன்னு ஏறுதுக்கா, ஆனால் இறங்கணும் மட்டும் டெய்லி 100 கிராமாக இறங்குது அப்படின்றீங்க. நான் என்ன சொல்லேன்னா, லாங் டைமாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏற்கனவே 10 கிலோ 15 கிலோ பண்ணுறோம் அப்படின்னா லேஸாக இருக்க ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக பேன் ஆகும். அப்போது ஈஸியாக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தெரியாது. அதுவே ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் நம்மளோட மசில்ஸ் தாண்டி ஃபேக்ட் திக்காக இருக்கும்போது அதோட பேனிங் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவாகும். ஃபேட் லாஸ் அப்படின்றது டெய்லி 100 கிராமாக தான் குறையும். உங்கள் பாடியில் உங்கள் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகிறதும் ஃபேட் லாஸ் பண்ணும்போது நம்ம 15 நாள் 2 வாரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பொறுமையாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். ஏன் டக்குன்னு 1 கிலோ 2 கிலோ ஏறின மாதிரி காமிக்குது அப்படின்னு நம்ம டயட் ஃபாலோ பண்ணும்போது ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளும் ஃபைபர் சார்ந்த உணவுகளும் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. ஃபைபர் இருக்கிற கார்ப்ஸ் எடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் பழங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது வெயிட் லாஸும் இருக்கும், தொப்பையும் நல்லா குறையும், வெயிட் கெயின் அப்படின்றது நம்மளுக்கு இருக்காது. அதே சிம்பிள் கார்ப்ஸா அரிசி சார்ந்த உணவுகள் 2 பணியாரம் தான்க்கா எடுத்தேன், உடனே 600 கிராம் கூடிடுச்சுக்கா. வெயிட் லாஸ் கிளாஸில் ஜூம் ஐடியில் ரொம்ப வருத்தமாக கேட்பாங்க, எப்பயும் கேட்குற கேள்வி தான் இது. நான் என்ன சொல்வேன்னா, சுகர் அதிகமாக இருக்க உணவுகள், நேச்சுரல் சுகர், அதாவது நம்மளோட இன்சுலினில் சுகரோட லெவலை கூட்டுறது சிம்பிள் கார்ப்ஸ் தான். அரிசி சார்ந்த உணவுகள், மில்லட் ரைஸாக இருந்தாலுமே நீங்கள் ஒரு வேளை எடுக்கும்போது தான், அதுவுமே நம்ம 3 வேளை எடுக்கிறோம். பருப்பு ஐட்டங்களும் நம்ம எடுக்கிறோன்னா ப்ரோட்டீனும் இருக்கும், அதை விட அதிகமாக 2 பங்கு அங்கே கார்ப்ஸும் இருக்கும். நம்ம எடுக்கிற உணவுகளில் நிறையா கார்ப்ஸ் இருக்கும்போது வெயிட் லாஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யும். டக்குன்னு நீங்கள் இட்லியோ தோசையோ எடுக்கும்போது இந்த மாதிரி 1/2 கிலோ 1 கிலோ கூடின மாதிரி தெரியும். பட் திரும்பவும் நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணும்போது பழையபடி அந்த 1 கிலோ ஏறின 1 கிலோ 1/2 கிலோ உடனே குறைஞ்சிரும். ஸோ அதை டிமோட்டிவேஷனாக எடுக்காதீங்க. இதுதான் நேச்சுரல், இப்படி தான் நம்ம உடம்பு வந்து அமைப்பு இருக்குது நேச்சுரலாகவே. அதனால் ப்ராப்பரான டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரோட்டீனும் ஃபைபர் சார்ந்த உணவுகளை வெயிட் லாஸில் அதிகமாக எடுங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் நான் தெரியாதனமாக சாப்பிட்டுட்டேன், அதனால் எனக்கு 1 கிலோ ஏறிடுச்சு, இதனால நான் டிமோட்டிவேட் ஆகி உடனே டயட்டை விட்டுருவேன் அப்படின்றதும் பண்ணாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் சீட் மீல் எடுத்தால் நம்மளுக்கு வெயிட் மெயின்டைன் தான் ஆகுமே தவிர வெயிட் லாஸ் இருக்காது. மாதத்தில் ஒரு சீட் மீல் எடுத்துக்கோங்க. அதுவும் நான் எப்பவுமே சொல்லுவேன், சீட் மீல் வந்து ஒன்று காலையில் எடுங்க, இல்லை மத்தியானம் எடுங்க, நைட் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 மணிக்கு மேலேயே மெட்டபாலிக் ரேட் கம்மியாகிடும், ரொம்ப 6 மணிக்கு மேலாம் ஒன்றுமே இருக்காதுன்னே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது அதுவும் 2 குழந்தைங்க பெற்றதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது மெட்டபாலிக் ரேட்டு அப்படின்றதே. அதை மனசில் வச்சுட்டு எடுக்கிற சீட் மீலை மத்தியானம் காலையில் எடுத்து பாருங்கள், வெயிட் ஓரளவுக்கு ரொம்ப ஏறாமல் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வாரம் சீட் மீல் எடுக்காதீங்க, மாதத்தில் ஒரு நாள் எடுங்க. நான் திரும்ப சொல்கிற விஷயம் அதுதான். உங்களுக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும் அதை சீட் மீலாக செஞ்சு சாப்பிடாம ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு சாப்பிட்லாம், எண்ணெய் கம்மியாக நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றது, குக்கிங் டயத்தை கம்மியாக எடுத்து சாப்பிட்றது, எல்லா உணவுகளும் ஹெல்த்தியான உணவு தான். அதை குக் பண்ணுற மெத்தடும் ராவாக டீப் ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு சேராது, ஃபேக்டாக தான் கன்வெர்ட் ஆகும். டெய்லி ஆக்டிவிட்டியும் டெய்லி ஹெல்த்தி ஃபுட் அப்படின்றது வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும், அதுலேயும் நம்ம பொறுமை வேணும். சரி வாங்க டே 9ஓட எக்ஸசைஸ் என்ன அப்படின்றது பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் வார்ம் அப் முடிச்சுட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் டே 1 6 எக்ஸசைஸும் 3 செட்டு பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம் இல்லையா, 2 செட்டுன்றதை 3 செட்டு செஞ்சு பாருங்கள் முடியுதா அப்படின்றத. அதே நேரத்தில் இன்றைக்கி பண்ணுற எக்ஸசைஸ் அப்படின்றது 2 செட்டு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் விண்ட் மீல். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான், எல்லாருமே பண்ணலாம், ஆனால் ப்ராப்பராக பண்ணால் நல்லா கோர் மசில் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். காலை வி ஷேப்பில் வச்சுக்கோங்க, ரொம்ப அகலமாக வைக்கணும்னு அவ்வளோ அவசியம் கிடையாது. உங்கள் கால் முட்டி கை முட்டி பெண்டாக வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணி இடுப்பை ஃபுல்லாக கீழே இறக்கி கீழே காலை டச் பண்ணி எந்திரிங்க. 1 2 3 4 5. எப்பயுமே இப்படியே குனிஞ்ச மாதிரியே இப்படி பண்ணாதீங்க. உங்கள் ஷோல்டர் வேணால் இப்படின்னு ஆடுமே தவிர குனிஞ்சு நிமிரும் போது தான் உங்கள் கோர் மசில்ஸை டைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ்னாலும் அதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு மனசில் மச்சு பண்ணுங்கள். லேடிஸ்லாம் நம்ம கோர் மசில்ஸை டைட் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு தான் ரொம்ப லூஸாக இருக்கும். செகண்ட் எக்ஸசைஸ் ஃப்ரண்ட் நீ டச். நேற்று நம்ம சைடு நீ டச் பார்த்துருப்போம். சைடு நீ டச் அப்படின்றது அவுட் சைடு இன்னர் தை மசில்ஸ், ஃப்ரண்ட் நீ டச் அப்படின்றது இந்த கோர் மசில்ஸ் ஃப்ரண்ட் கோர் மசில்ஸ்க்கும் சரி, அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்டு பேக் தை மசில்ஸ்க்கு பண்ணுறதான். முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, காலை பேக்கில் கொண்டு வந்து இப்போ ரைட்டு கைனா லெஃப்ட்டு கால் நீ டச். 1. முதுகை பெண்ட் பண்ணாமல் உங்கள் நீ தான் செஸ்ட் வரைக்கும் கொண்டு வாங்க. 2 3
4 5 6. அதே மாதிரி லெஃப்ட் கைனா ரைட்டு கால் 1 2 3. திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயம் லேடிஸ்க்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது இப்படி குனிஞ்சு 1 இப்படி உங்கள் செஸ்ட்டை ஃப்ரண்ட்டில் குனிஞ்சு பண்ணாதீங்க, உங்கள் கோர் மசில்ஸை கீழே புஷ் பண்ணாதீங்க. அந்த இன்பிட்வீன் கேப் அதிகமாக இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க. முதுகை ஸ்ட்ரைட்டாக வச்சு வயிற்றை டைட் பண்ணி உங்கள் கை கால் மசில்ஸை நல்லா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ரிசல்ட் லேடிஸ்க்கு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கன்வென்ஷனல் பைசெப் கர்ல். ஸோ கிளாஸில் வந்து இந்த மாதிரி நேம் வந்து கஷ்டமாக இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் கிளாஸில் நேம் வந்து மாற்றி சொல்லுவேன். என்னென்ன, நேற்று வீடியோவில் ஹேமர் கர்ல், உங்கள் ஷோல்டருக்கு நேரம் முட்டியை ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள், ட்ரைசெப் மசில் புஷ் பண்ணி கீழே வெர்டிக்கல் டு வெர்டிக்கல். ஹேமர் கர்ல 2 பொசிஷன், வெர்டிக்கல் டு வெர்டிக்கல்னு சொல்வேன். அதே கையை வெர்டிக்கல் கீழே இருக்கும்போது வெர்டிக்கலாக இருக்கா, தை மசில்ஸ் கிட்ட ஃப்ரண்ட்டில் வரும்போது ஹரிசாண்டலாக கொண்டு வரணும். சேம் உங்கள் ட்ரைசப் பைசப் ஃபோர் ஆர்ம்ஸ் மூணுக்குமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். 1 2 வெர்டிக்கல் ஹரிசாண்டல், 1 2 3 4 5 6. நேம் வந்து ஒரு சில நேம்ஸ் நான் கொஞ்சம் மைல்டாக சேஞ்ச் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கணும், நேம் தெரிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதுனால ஹேமர் கர்ல் அப்படின்னு தான் சொல்லுவேன். வெர்டிக்கல் டு ஹரிசாண்டல் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். வெர்டிக்கல்லேருந்து ஹரிசாண்டலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனால கன்வென்ஷனல் பைசெப் கர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நீ ஹக். நம்ம அடி வயிற்றுக்கும் சரி தொடைக்கும் சரி லோயர் பாடி எக்ஸசைஸ்னே சொல்லலாம். கையை பின்னாடி என்னோட உள்ளங்கை இப்படி ஹோல்ட் பண்ணும்போது விரல் வந்து என்னையை பார்த்த மாதிரி ஹோல்ட் பண்ணுங்கள். உடம்பு கொஞ்சம் ஸ்லைடாக இருக்கா, என்னோட காலை கரெக்டாக 45 டிகிரி இருக்க மாதிரி, அதாவது கால் எல் ஷேப்பில் இருக்க மாதிரி. பிகினராக இருக்கவங்க செவத்தில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, செவர் இல்லைன்னா சேரில் இந்த மாதிரி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. என்னோட தை மசில்ஸை சப்போஸ் பண்ணி 1 2 3 4 5. பிகினராக இருக்கவங்க ஒரு பேலன்ஸில் செவத்துலையாவது சேர்லையாவது உங்கள் கால் பார்த்த டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்கள் காலை எல் ஷேப்பில், இந்த தை மசில்ஸ் இந்த இடத்துல வலிக்கும். ஸோ இங்கே பெயின் தெரியுதுன்னு சொல்லிட்டு 2 கால் கூடல கேப் விட்றாதீங்க. அப்படின்னா தான் நம்ம கோருக்கும் டைட் ஆகும், உங்கள் தை மசில்ஸும் நல்ல ஷேப் கிடைக்கும். பின்னாடி கை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சேர் இல்லாமல் பேலன்ஸாக பண்ணுறவங்க 1 2 3 4 5 6 7. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஷோல்டர் டேப். நம்ம ஃபுல் பிளாங்கில் நிற்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக் பொசிஷன் வாங்க. என்னோடய கை ஷோல்டருக்கு நேராக இருக்கணும். ஷோல்டர் இந்த மணிக்கட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் உங்கள் 2 கை கூடால டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஷோல்டர் அளவு வச்சுக்கோங்க. கண் பார்வை 2 கை கூடால பாருங்கள், கழுத்தை வளைச்சி பார்க்காதீங்க. ஃபுல் பிளாங்க் பொசிஷன். ரைட்டு கை எடுத்து லெஃப்ட் ஷோல்டரில் டச் பண்ணணும், லெஃப்ட் கை எடுத்து ரைட்டு ஷோல்டரில் டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. பிகினராக பண்ணுறவங்க மெதுவாக பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம். அப்பர் பாடி பண்ணுறீங்க ஒர்க் அவுட் அப்படின்னா உங்கள் லோயர் பாடியை டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் இன்னர் தை ரைசஸ். கையில் தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் மேலே ஒரு கால் இருக்கா, மேலே இருக்க காலை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து இப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணி பிடிங்க. எனக்கு வந்து கால் வலிக்கிட்டு போகுது அப்படின்னா தம்பிள்ஸை கீழே வச்சுட்டு காலை கூட இருக்கே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ இன்னரில் இருக்க தையை போஸ்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8. இது ரொம்ப தூரம்லாம் தூக்க முடியாது, ஒரு 2 அடிக்கு தான் நம்மளால் கால் தூக்க முடியும். ஸோ இன்னர் தை ரைசஸ் ஈச் சைடு 20 பண்ணி 2 செட்டு பண்ணுங்கள். எக்ஸசைஸ் முடிச்சனுமே கூல் டவுன் கண்டிப்பாக பண்ணுங்கள். பாடி பெயின் இருக்குது அப்படின்னாலே கொஞ்சம் சாப்பாட்டில் சத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். செவ்வாழை வாழைப்பழம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் முட்டை, நான்வெஜ் ஐட்டங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொழுப்பு இல்லாத பாட்டாக சூப்பு மாதிரி எடுத்துக்கிறது, லைட்டாக மைல்டாக குக் பண்ணி எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக பாடி பெயின் அப்படின்றது இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. எவ்வளவோ பிரச்சனையை கடந்து வந்தோம், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு அப்படியே தூசி தட்டி விட்ட மாதிரி தட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நீங்கள் தான் மோட்டிவேஷன். இப்படி காமிக்காதீங்க, இப்படி காமிங்க, அப்படின்னா தான் நம்ம சக்ஸஸ் பார்க்க முடியும். டே 9 எக்ஸசைஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.